வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற நவம்பர் 2ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? நவம்பர் 2ஆம் தேதி ஜாயின் பண்ணணும் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த கோர்ஸில் இந்த நவம்பர் அண்ட் டிசம்பர் இந்த 2 மந்த்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இதே ப்ரைஸில் ஃபுல்லராக நம்ம என்ன சொல்லியிருந்தோம், லைஃப் டைம் சப்போர்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அண்ட் இப்போ இன்னொரு விஷயமும் இருக்குதுல, ஒரு 4 months to 6 months ஒன்ஸ் 4 மாதம் அல்லது 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த ஆல்ரெடி மந்த்லி செஷன் லேர்ன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு திருப்பி 1 month ஃபுல்லாக ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டாபிக் பேஸ்டில் ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரி அகெயின் ஒரு 1 month நியூவாக வரக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்களையும் சேர்த்து ட்ராவல் பண்ண வைப்போம் 1 month ஃபுல்லாக. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். புதுசாக வர்றவங்களுக்கு அவங்களுடைய செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் உங்களுக்கான கேள்வி நேரத்தில் நீங்கள் கேள்வி கேட்டு அதுலேருந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா லைவாக நம்ம கேட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகுன்னா, கான்செப்டை விட்டு நீங்கள் வந்து விலகி போக மாட்டீங்க. ஸோ இதுதான் கரெக்டான கான்செப்ட்டும் கூட மார்க்கெட்டுக்கு. ஸோ அப்போ அந்த கான்செப்டை இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்னு ஒன்று கையில் எடுத்துட்டிங்கன்னா அதை விட்டு நீங்கள் விலகி போகாமல் இருந்து அதுலேயே உங்களை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த ஒரு விஷயம் வச்சுப்போம். இப்போ நவம்பர் மந்த்து அண்ட் டிசம்பர் மந்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் அண்ட் ஒவ்வொரு மந்த் எண்டும் ஒரு கிளாஸ் இருக்கும். ஒவ்வொரு மந்த் எண்டுக்கும் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும், ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு செஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு 4 months ஒன்ஸ் வந்து ஒரு ஃபுல்லராக நீங்கள் ஒரு மந்த் ஃபுல்லாக நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அப்படியே அகெயின் கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு 5 sessions வருது இல்லை 4 session வருதுன்னா அந்த 4 session நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். விருப்பம் உள்ளவங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ நிஃப்டியில் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 25,850 தான் நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் அண்ட் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் எடுத்திருந்தோம். அப்போ ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் அண்ட் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் ரெண்டுமே 25,850 அப்படின்னா நியர்பை அதுக்கு தான் ஓப்பன். அப்போ நேத்திக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஹை டு லோ அப்படின்னு நெகட்டிவாக முடிச்சிருந்தாலும் இன்றைக்கி ஓப்பன் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஸோ கூர்ந்து கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா வெபினாரில் தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிஞ்ச மார்க்கெட் அடுத்த நாள் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மின்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த ஹை டு லோவுக்கு மிட்டுக்கு மேலே ஓப்பன் ஆனால், ஸோ அந்த ஹை டு லோவுக்கு மிட்டுக்கு மேலே ஓப்பனாக என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் இருக்காங்க. அந்த இடம் குறிப்பிட்ட இடமா நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டும் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கும் மேலேயே சஸ்டெயின் இருக்காங்க. அப்போ அது அந்த 2 விஷயத்தை கடக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம், மேலே போனால் நம்ம பாசிட்டிவ் சென்டிமெண்ட், கீழே வந்தால் நெகட்டிவ் சென்டிமெண்ட் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிருக்கு. ஃபியூச்சரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 minutesலேயே ஓப்பனுக்கு மேலே அப்படின்னு நின்றதுனால மார்க்கெட் ஃபர்தர் என்ன இருக்குது, அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ எஸ்டர்டே ஹை அண்டு ஷார்ட் ரேஞ்சோட டாப் இது ரெண்டையும் தாண்டினதுக்கப்புறம் என்ன இருக்காங்கன்னா ஒயிட் எட்ஜோட டாப், அதாவது 26,000ன்ற ஒயிட் எட்ஜோட டாப்பை போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட் பேஸ் போட்டு, இது வந்து ரிவர்சல் கிடையாது, இது பெரிய ரிவர்சல் கிடையாது. இங்கேருந்து கொடுக்கப்பட்ட இந்த கால் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கால் ஆப்ஷனுக்கு இது ஒரு டிகே. சரிங்களா? இது ஒரு டிகே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்டர்டே ஹையை அவங்க விட்டு கொடுக்கல. அட் த சேம் டைம் இங்கே கால் ஆப்ஷன் கொடுக்கப்பட்ட ப்ரீமியத்தையும் அவங்க வந்து விட்டு கொடுக்கல. சரிங்களா? கொடுக்கப்பட்ட ப்ரீமியத்தில் மினிமமாக டிகே மட்டும்தான் நடந்திருக்கு. அந்த ப்ரீமியத்தை அவங்க விட்டு கொடுக்கல. ஸோ அதில் சில கால்குலேஷன்ஸ் இருக்குது. அந்த கால்குலேஷன்ஸ்க்கு அவங்க வந்து ஆப்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு ஓப்பன் மார்க்கெட்டில் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரேஞ்சு நடக்கும்போதே அதில் கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம ட்ரேடை முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். இதில் நீங்கள் எந்த இடத்துல போனீங்கனாலும் அவங்களுக்கு எஸ்எல் தான் அடிக்கும். சரிங்களா? காலை செல் பண்ணவங்க ஓகே, இந்த இடத்துல காலை இன்கேஸ் நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. பட் இதுக்கு இடையில் போய் எந்த இடத்துல பை அண்ட் செல் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது, ப்ராபபிலிட்டி. சரிங்களா? அது பண்ணவங்களுக்கு தெரியும், பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி எப்படி பண்ணியிருக்கீங்க, இதுக்கு மேலே போய் பண்ணவங்களுக்கு. அப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்த மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு திருப்பி அதை போய் இந்த இடத்துல விட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து குறிப்பிட்டு ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 மேக்ஸிமம் 1 அதோட அந்த ட்ரேடோட கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடும். அது ப்ராஃபிட்டோ லாஸோ அதை வந்து கரெக்டாக
வச்சுக்கணும், ஒரு கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறது, ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு சுய கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் தொடர்ந்து நீங்கள் லாஸ் பண்ணிகிட்டே வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்தது அன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் 25,966. அப்போ நாளைக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ மார்க்கெட் என்ன இருக்காங்க, மந்த்லி ஓப்பனுக்கு மேலே இருக்காங்க, லாஸ்ட் வீக் ஹை, சரிங்களா, லாஸ்ட் வீக் ஹைக்கு கீழே இருக்காங்க. அப்போ வீக்லிலேயும் ஓப்பனுக்கு மேலே இருக்காங்க, எஸ்டர்டே ஹைக்கு மேலே முடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மந்த்லியில் ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய ஹை அதுக்கு ஒரு 140 பாயிண்ட் கீழே இருக்காங்க. அப்போ நாளைக்கு ஓப்பன் பண்ணி அந்த மந்த்லி ஹையையும் அகெயின் அந்த ஆல் டைம் ஹைக்கும் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா கால் சைடில். அப்போ எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இந்த எஸ்டர்டே ஹை ரொம்ப முக்கியம், அதாவது 26,000 அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை தாண்டி நிற்கிறாங்களான்றதை பொறுத்து தான் அடுத்ததாக ஃபர்தராக 0 to 0 கால் சைடு அமையும். ஸோ அப்போ புட் சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே போனால் மட்டும்தான், அதாவது இன்றைக்கி லோவுக்கு நாளைக்கு கீழே போனால் மட்டும்தான் அதனுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ ஒரு நல்ல மொமெண்டம் கீழேருந்து மேலே கொடுத்தவங்க ஒரு நெகட்டிவ் நோட்டில் ஓப்பன் ஆகி கீழே வந்தால் தான் என்ன ஆகும், கீழே வர்றதுக்கு சான்சஸ். அப்போ பாசிட்டிவ் நோட்டில் ஓப்பன் ஆகிட்டாங்கன்னா ஸோ ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ளே அகெயின் ஒரு எக்ஸ்பைரி உள்ளே வருது அப்படின்னா அது சைட்வைஸில் போகிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஹையை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகாத வரைக்கும் எந்த முடிவும் இந்த இடத்துல எடுக்க முடியாது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் க்ளோசிங் டைமில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். ஒரு நேரத்தில் இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் ஆப்ஷன் இருந்து அடுத்த நாள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஓப்பனுக்கு மேலே நின்னால். மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் ஆப்ஷன் இருந்து அடுத்த நாள் ஓப்பனுக்கு கீழேயா மேலே இருந்தால் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன நம்மளுக்கு ஹிண்ட்ஸ், இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றப்ப அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த நாளைக்கு என்ன மாதிரி ப்ராபபிலிட்டி அதிகம்ன்றதை நம்ம என்ன ப்ராபபிலிட்டி மேலேயா கீழேயான்ற ஒரு ப்ராபபிலிட்டி வச்சுப்போம் இல்லையா, அதனுடைய பர்சன்டேஜஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்குது 966, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் 950, மேலே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் 26,000. அப்போ 25,975 அப்படின்றது ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். அப்போ ஷார்ட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டம் 950, 26,000. அப்போ ஒய்டஸ்ட் எட்ஜாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கணும். அந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 25,900 to 26,100. அப்போ 26,000 அப்படின்றது ஒய்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். அப்போ 25,975க்கும் 26,000க்கும் மேலே இருக்கணும். அண்ட் ஷார்ட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டத்துக்கு, ஏன்னா நியர்பை தான், ஒரு 50 பாயிண்ட் தான் இருக்கனால ஷார்ட் எட்ஜோட டாப்பு 26,000, அதுக்கு மேலே போனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்குது. அப்போ நியர்பை எஸ்டர்டே ஹையும் இருக்குது 26,006 சம்திங்கில். அப்போ அந்த எஸ்டர்டே ஹைக்கும் தாண்டி இருக்கணும். இவ்வளோ லெவல்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு இடத்துல இருக்கும்போது அதுக்கு உட்பட்டு மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், மார்க்கெட் ஒரு சைட்வே செஷனுக்குள்ளே போயிடும். அதை தாண்டி பிரேக் அவுட் பண்ணி வெளியே போனாங்கன்னா தான் ஒரு மொமெண்டமாக அது கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. அதுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பைக் அப் ஆகுது காலையில் கொடுக்கணும். கொடுத்தால்தான் அதனுடைய ப்ரீமியம் வந்து கொஞ்சம் டைம் வேல்யூ இருக்கும் பட்சத்தில் அதனுடைய டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு போயிட்டு அகைன் அதை டிகே பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்கும். 0 to 0 ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்க மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் சப்போஸ் போயிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் இல்லாமல் சைட்வேஸ்லேயே முடிக்கிறது, எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே போய் சைட்வேஸ்லேயே முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிடும். ஸோ அதனால் வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டத்தில் இருக்க மார்க்கெட் அப்போ பாசிட்டிவ்லேயே இருக்கணும். ஒரு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் அண்ட் ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கெலாம் மேலே இருக்கணும். இதெல்லாம் வந்து கணக்கீடு இருக்குல்லையா, நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம் இல்லையா. ஸோ அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கணக்கீடில் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும். அதே நேரம் ஒரு 12 மணி 1 மணிக்கு மேலே டேபிள் எடுத்து அந்த டேபிளுடைய மிட் பாயிண்ட் எங்கே இருக்குது, அந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு எட்ஜில் போய் ரிவர்சல் எடுத்து போயிட்டு வந்துட்டாங்களா, இன்னும் அந்த எட்ஜுக்கு போகலையா அப்படின்னா அந்த எட்ஜுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எட்ஜுக்கு போயிடுவாங்கன்னு போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஒரு எட்ஜ் இருக்காங்க அப்படின்னா அந்த எட்ஜுக்கு போயிடுவாங்கன்னு ட்ரேட் எடுக்கக்கூடாது. போனதுக்கப்புறம் அந்த எட்ஜில் அந்த குறிப்பிட்ட லெவலில் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும். அல்லது நீங்கள் அங்கே ரீச் ஆக போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த ரீச் ஆகிறதுக்கு அந்த மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிருக்கும்ல, அங்கேயே நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கணும். பாதிக்கு மேலே போய் ஒரு இடத்துல ஒரு ப்ரீமியம்
கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரீமியத்தில் போய் அதுக்கு மேலே போய் என்ட்ரி ஆகக்கூடாது. கால் சைடுக்கு காலையிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70-80 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா திருப்பி போய் அதில் போய் போகக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மார்க்கெட்டு ஒரு 150 பாயிண்ட் மேலே ரேலி ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அகைன் அங்கேருந்து இன்னும் மேலே போவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடாது. அந்த ஒன் சைடு மார்க்கெட்டு தான் எல்லாருமே தேடுறீங்க. நம்ம வெபினாரில் கூட அதை தான் சொல்லியிருந்தோம். அந்த 20% ஒரு மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் எல்லாருமே தேடுறீங்க. அப்போ 80% கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மார்க்கெட் 80% ஒரு மொமெண்டம் கொடுக்குது இல்லையா, அந்த மொமெண்டத்தை நீங்கள் சரியாக கேப்சர் பண்ணால் தான் அந்த 20% உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நீங்கள் டைரெக்டாக அந்த 80% கால்குலேட்டே பண்ணாமல் கணக்கில் எடுத்துக்காமல் அந்த ஒன் சைடாக போகக்கூடிய அந்த 20% மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கிறீங்க. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த 20% டேட்டாஸுக்கும் கொஞ்சம் மாறுபட்டும் கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனாகவும் மொமெண்டம் ஆகக்கூடியது. அதில் போய் நீங்கள் போகும்போது என்னாகுன்னா உங்களுக்கு அதிகபட்ச லாஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் கணக்கில் கொள்ளணும், கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கணும். அப்பப்போ பார்க்கணும் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம். ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டியோடைய 0 to ஹீரோ அப்போ ஒரு ஹையை எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்று வீக்லி ஹைக்கு மேலே நின்று கரண்ட் மந்தில் வச்சுருக்கக்கூடிய ஹைக்கு மேலே நின்னால்தான் ஒரு அப்சைட் ட்ரெண்டு. அதுவும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். ஆகாத பட்சத்தில் அவங்க அகைன் ஒரு சைட்வேஸ் மொமெண்டத்துக்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் 58 114, அப்போ 58,000 ஸ்ட்ராடில் இருக்காங்க. அப்போ 58,250 கீழே 57,750 அப்படின்ற லெவல். ஏன்னா ஸ்ட்ராடலுக்கு நம்ம 250 பாயிண்ட் எடுத்துகிறோம். அப்போ 58,250 கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கல் பார்த்தீங்கன்னா 58,000 58,100 200 வரைக்கும் இருக்காங்க. அப்போ 250க்கு மேலே அவங்க சஸ்டெயின் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். அப்படியே 250க்கு மேலே அங்கே சஸ்டெயின் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். அட் த சேம் டைம் இவங்களுடைய ஐவி, ஸோ நிஃப்டிக்கு நம்ம ஐவி பார்க்கணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் கால் ஆப்ஷன் சைடு இம்பைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்கிறது. அவங்களுக்குமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நியர்பை எக்ஸ்பைரி தான் இன்றைக்கி. அப்போ அந்த 250 பாயிண்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. மேலே 58,250க்கு மேலே நின்னால் மட்டும்தான் 58,500 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டி இருக்கும். அப்போ இம்பைடு வால்டிலிட்டி எண்ட் ஆஃப் அண்ட் எக்ஸ்பைரியில் கொஞ்சம் முந்தைய நாளில் எவ்வளோ இம்ப்ளைடு வால்டிலிட்டி இருக்கக்கூடாது, பட் இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்கிறது. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டியை கணக்கில் எடுத்துக்கணும். கால் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, புட் சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ கால் சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கு உண்டான சாதகமான சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அந்த கால் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுக்கப்பட்ட அகைன் அதுலேருந்து அவங்களுக்கு டிகே பண்ணப்படும். ஆல்மோஸ்ட் இங்கே நிஃப்டி சைட்லேயே அப்படி தான் இருக்காங்க, ரொம்ப அதிகமாக இருக்காங்க கால் ஆப்ஷன் சைடில் இம்ப்ளைடு வால்டிலிட்டி. அப்போ இதெல்லாம் நீங்கள் கடந்த ஒரு சில நாட்களில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஒரு 2-3 மாதத்தில் இந்த மாதிரி ஒரு இம்ப்ளைடு வால்டிலிட்டி ஒருத்தர் இருக்கிறத விட டபுள் த டைம் இருக்கிறது அங்கே என்ன ஆகுது அப்படின்றது அதை நீங்கள் வந்து லைவில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இப்போ அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை நீங்கள் கொஞ்சம் கணக்கில் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ 26,000 தான் உங்களுக்கு கீ பாயிண்ட். 26,000 காலாகட்டும் இல்லை 26,000 புட்டாகட்டும், இதுதான் உங்களுக்கு கீ பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ 26,000க்கு மேலே இருந்தால் எப்படி, 26,000க்கு கீழே இருந்தால் எப்படி? ஏன்னா ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒன்று ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் இருக்குது, அதுக்கு நியர்பை நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கணக்கில் கொள்ளணும். முக்கியமாக நம்ம எப்பயும் சொல்கிறது தான், ஒரு 0 to ஹீரோ எக்ஸ்பைரி அன்னைக்கு, அதுவும் மந்த்லி எக்ஸ்பைரி அன்னைக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ப்ரீமியம் ரொம்ப லோவில் கிடைக்கும். அதனால் லாட் சைஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுறாதீங்க. எல்லா நாளும் நீங்கள் எப்படி ஒரு ரிஸ்க் ரிவார்டு வச்சுட்டு ஒரு ட்ரேட் செட்டப் வச்சுட்டு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுட்டு பண்ணுறீங்களோ அதே தான் எக்ஸ்பைரிக்கும் கடைபிடிக்கணும். எக்ஸ்பைரிக்கு மட்டும் நீங்கள் ரூல்ஸை மாற்றி ஒரு ரிஸ்க் ரிவார்டை மாற்றி லாட் சைஸை மாற்றி போட்டு பண்ணீங்க அப்படின்னா அது மார்க்கெட்டில் தவறான ஒரு ஓவர் ட்ரேட் பண்ணுற லெவல் தான். ஓவர் ட்ரேட் பண்ணுறது, ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணுற மாதிரி அதுவும் ஒன்று. உங்கள் ரூல்ஸை நீங்கள் மாற்றிட்டீங்கனாலே நீங்கள் டிசிப்ளினாக இல்லைன்றது அர்த்தம். அப்போ எக்ஸ்பைரிக்குன்னு சொல்லி தனியாக ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வச்சுட்டு அதுக்கு தனியாக வைக்காதீங்க. அதுக்கு தனியாக லாட் சைஸை கூட குறைய போடுறதெல்லாம் பண்ணாதீங்க. லிமிட்னா லிமிட்டோடு இருந்து எல்லா நாளும் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணுங்கள். குறைந்தபட்சம் 1 or 2 ட்ரேடு கூட முடிக்க பாருங்கள். ரிவென்ஸ் ட்ரேடு வைக்காதீங்க. ரிவென்ஸ் ட்ரேடு வச்சு ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.